வணக்கம். ஓஷோ உலகம். அதாவது மனிதர்கள் வந்து எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறாரு. எப்போவுமே மனிதர்கள் எப்படின்னா மேல் நோக்கி பயணம் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே மேல் நோக்கி பயணம் செய்து போக வேண்டும். மேல் நோக்கி அப்படின்னா இப்போ ஞானிகள், முனிவர்கள், அறிவாளிகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே பாசிட்டிவான எண்ணங்களுடன், அதாவது பாசிட்டிவான எண்ணங்கள், பாசிட்டிவான சிந்தனைகள் அப்படின்னு இருக்குல்ல, நேர்மறையான கருத்துக்களுடன், நேர்மறையான சிந்தனைகளுடன் தான் வாழ்க்கையில் எப்போவுமே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கவனம்ன்றது எப்போவுமே முன்னோக்கி பயணம் செய்து போவது. அதாவது கோயிங் ஃபார்வேர்டு அப்படின்றாங்களே, அந்த கோயிங் ஃபார்வேர்டு, முன்னோக்கி பயணம் செய்து போக வேண்டும், மேல் நோக்கி பயணம் செய்து போக வேண்டும், வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும், வெற்றியை நோக்கிய பயணம். டெஸ்டினேஷன் அப்படின்றோம்ல, அது வந்து இலக்கு அப்படின்றது வந்து அந்த இலக்கு வந்து நம்ம போய் சேர வேண்டிய இடம், அந்த அடைய வேண்டிய இடம் அப்படி வச்சுக்கோங்க. இல்லாட்டினா நம்ம நிறைவேற்ற வேண்டிய காரியம், செய்ய வேண்டிய செயல் அப்படின்னு, அதுதான் அந்த டெஸ்டினேஷன். அப்போ அந்த செய்ய வேண்டிய செயலை செய்யணும், செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணணும், வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த சாதனையை நோக்கி வெற்றிகரமாக நம்முடைய பயணத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள், மேதைகள், அறிவாளிகள், மிக பிரபலமான எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், பேரறிஞர்கள், இப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வாழ்க்கையை வந்து எப்படின்னா பாசிட்டிவ் அப்ரோச்சோடு தான் வாழ்க்கையில் இருப்பாங்க, முன்னோக்கி தான் பயணம் செய்வார்கள். இதை ஓஷோ வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நெருப்பை எரிய வைக்கிறோம்ல, நெருப்பை எரிய வைக்கும்போது நெருப்பினுடைய ஜுவாலைன்றோம்ல, ஃப்ளேம்ஸ், அது எப்படி எரியுது? மேல் நோக்கி தக 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 தகன்னு மேல் நோக்கி தான் எரியும், மேல் நோக்கி எரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம விளக்கை எரிய வைக்கிறோம், தீபத்தை எரிய வைக்கிறோம், ஒரு அரிகன் லைட்டை பற்ற வைக்கிறோம், ஒரு காடை விளக்கை பற்ற வைக்கிறோம், மண்ணெண்ணெய் விளக்கை எரிய வைக்கிறோம். அப்படின்னா அது எப்படி இருக்குது? அந்த ஃப்ளேம் எப்படி? ஜுவாலை மேல் நோக்கி தானே, இப்படி தானே மேல் நோக்கி, வானத்தை நோக்கி மேலே போய்கிட்டே இருக்குல்ல, அது அப்படித்தான் நீங்கள் இருக்கணும். மனித வாழ்க்கை அப்படின்னு வரும்போது நீங்கள் அந்த நெருப்பு ஜுவாலைகள் எப்படி மேல் நோக்கி தக 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 பிரகாசிக்கின்றதோ அதே போல் நீங்கள் வாழ்க்கையில் வந்து அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், கருத்துக்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நெருப்பு ஜுவாலையை போல மேல் நோக்கி நீங்கள் பிரகாசிக்க வேண்டும், ஜொலிக்க வேண்டும், மின்ன வேண்டும். அது அப்படி இருக்கிறது தான் வாழ்க்கை. அதனால் அதுக்கு ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நெருப்பு ஜுவாலை இருக்கு இல்லையா, நெருப்பு ஜுவாலை வந்து மேல் நோக்கி எரியுது, இல்லாட்டி நெருப்பவே நம்ம வந்து பற்ற வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அடுப்பில் இருக்கக்கூடிய ஜுவாலை எப்படி இருக்குது? மேல் நோக்கி தானே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு தீபத்தை வந்து நீங்கள் வந்து அப்படியே சாட்சி வச்சு கவுத்தி அப்படின்றோம்ல, தீபத்தை அப்படியே சாட்சி வச்சு பாருங்கள், சரித்து வச்சு பாருங்கள், அந்த ஜுவாலை வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது சரிச்சிட்டீங்க, என்ன பூமியை நோக்கியா கீழே நோக்கியா போயிட்டுருக்கு? கிடையவே கிடையாது. அதான் மிகப்பெரிய இயல்பு. அதாவது இயற்கையினுடைய அந்த விளையாட்டு, இயற்கையினுடைய சித்து விளையாட்டு, இயற்கையினுடைய திருவிளையாடல். இயற்கை, கடவுள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இருந்தால் கடவுள், கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இயற்கை, பேராற்றல், ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாங்க. பேரில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நெருப்பு ஜுவாலையை, தீபத்தை, விளக்கை பற்ற வைத்து எரிய வைத்து தலைகீழாக கவுத்தி இல்லாட்டி சாட்சி வச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு ஜுவாலை வந்து மறுபடியும் அப்படியே மேல் நோக்கி தான் இருக்கும், கீழ் நோக்கி பூமியை பார்க்காது, தரையை பார்த்துக்கிட்டு இருக்காது. அப்போ யோசிச்சு பாருங்கள், மனிதர்கள் வந்து அப்படி தான் இருக்கணும். மனிதர்கள் அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். அப்படிப்பட்ட நெருப்பு ஜுவாலைகள் எப்படி மேல் நோக்கி பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ, எரிந்து கொண்டிருக்கிறதோ, ஜுவாலைகள் எப்படி வானத்தை நோக்கி இருக்கின்றதோ அதே போல நீங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் சாதனையாளர்களாக இருப்பார்கள். அப்படி இருப்பவர்கள் மட்டுமே வரலாற்றில் இடம் பிடிப்பார்கள். அப்படி இருப்பவர்கள் மட்டுமே ஞானிகளாக இருப்பார்கள். அப்படி இருப்பவர்கள் மட்டுமே மேதைகளாக இருப்பார்கள், அறிவாளிகளாக இருப்பார்கள், மிகப்பெரிய ஆழமான முத்திரைகளை வாழ்க்கையில் பதிப்பார்கள். அதனால் ஒரு மனிதன் வந்து உலகத்தில் பிறக்கிறான், வாழ்கிறான், என்னைக்காவது ஒரு நாள் செத்து போயிடுறான் அப்படின்ற மாதிரி இருந்தால் வெறுமனே 10ஓட ஒன்றாக நீங்கள் வாழக்கூடாது. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து லீவிங் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த சாண்ட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி H.W. லாங்ஃபெல்லோ அப்படின்ற ஆங்கில கவிஞர் சொல்லியிருப்பார் தன்னுடைய கவிதையில். அதை மாதிரி இந்த பிறவியில் நீங்கள் பிறந்து வந்திருக்கீங்களா, நீங்கள் வந்து இறந்து போகும்போது உங்களுடைய கால் பாதத்தின் அடையாளங்களை இந்த உலகத்தில் ஆழமாக இந்த மண்ணில் பதித்து விட்டு செல்ல வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கட்டாய கடமை அப்படின்ற ஒன்று இருக்குது. அதை வந்து இப்போ ஓஷோ சொல்கிறது மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாருமே என்னென்னா, நெருப்பு எப்படி மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்கிறதோ, ஜொலிக்கிறதோ,
தகதகவென்ற மின்னுகிறதோ அதே போல் நீங்கள் வாழ்க்கையில் மேல் நோக்கி பாசிட்டிவான எண்ணங்களுடன் நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்பட்டு உயர்ந்த கருத்துக்களுடன் உயர்ந்த இலக்குகளை மனதில் வைத்து உயர்ந்த லட்சியங்களை மனதில் இருக்குமாறு செய்து கொண்டு உயர்ந்த சிம்மாசனத்தை நோக்கி அமர வேண்டும், அங்கு அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும், வானத்தின் விளிம்பை நாம் தொட வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி நீங்கள் செயல்படணும். அதாவது விளக்கின் ஜுவாலையை போல, நெருப்பின் ஜுவாலையை போல அப்படின்னு. எப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள். ஓஷோ எவ்வளோ பெரிய உயர்ந்த கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்களே மனசுக்குள்ளே அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்து சிந்திச்சு பாருங்களேன். சிந்திச்சு பார்க்கும்போது இதுவரை நீங்கள் நெருப்பு ஜுவாலையை போல் நம்ம இருந்திருக்கோமா அப்படின்னு நினச்சி பாருங்கள். இதுவரை ஒருவேளை நெருப்பு ஜுவாலையை போல் இல்லாமல் நீங்கள் மேல் நோக்கி பயணம் செய்து உயர்ந்த கருத்துக்களை மனதில் வைத்து முன்னோக்கி பயணித்து அப்படின்ற மாதிரி இதுவரை நீங்கள் இல்லாமல் இருந்தால், இந்த ப்ரோக்ராம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அட்லீஸ்ட் இந்த நிமிடத்தில் இருந்தாவது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், ஒரு புதிய மனிதனாக ஆகுங்கள். நெருப்பு ஜுவாலையை போல மேல் நோக்கி முன்னோக்கி பயணம் செய்து உயரத்தை அடையுங்கள், சாதனைகளை படையுங்கள், வரலாற்றில் இடம்பெறுங்கள், மிகப்பெரிய செயல்களை செய்து செயல் வீரர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இந்த உயர்ந்த விஷயத்தை நெருப்பு ஜுவாலையை உதாரணமாக காட்டி பதிவு செய்கிறேன்.